வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நாடு முழுவதும் மகளிர் தின கொண்டாட்டம் நடந்து வரும் நிலையில் சிலிண்டர் விலையை உயர்த்தியது மகளிர் தின பரிசா? மத்திய பாஜக அரசுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி. நாளைக்கு மகளிர் தினத்தை அடிப்படையாக வச்சு இன்னைக்கு சிலிண்டர் விலைய 60 ரூபாய் உயர்த்தி மகளிருக்கு பரிசு கொடுத்திருக்கிறாங்க. 100 ரூபாய் குறைக்கிறோம்னு சொன்னவர் இன்னைக்கு எதுக்கு சுமைய ஏற்றி இருக்கிறார்? வார்த்தைக்கு வார்த்தை நாரி சக்தின்னு சொன்னவங்களுக்கு இன்னைக்கு அந்த பெண் சக்தி கண்ணுக்கு தெரியலையா? திமுகவின் பிரச்சார பீரங்கியாக இருந்த ஆளுநர் ஆர்.என். ரவியை மாற்றிவிட்டார்கள் என முதல்வர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். தேர்தலுக்கு பிறகு அதிமுகவின் பொதுச் செயலாளரை பாஜக மாற்றிவிடும் எனவும் ஆருடம். நம்முடைய பிரச்சார பீரங்கியாக இருந்த ஆளுநர் திரு ரவி அவர்களை திடீர்னு மாத்திட்டாங்க. ஸ்டாலினுக்கு மறுபடியும் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கணும்னு விரக்தியில அவர் கிளம்பிட்டார். ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் 50,000 பேர் திமுகவில் இணைந்ததற்கு திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் வரவேற்பு. நானும் எம்ஜிஆரின் ரசிகன்தான், எம்ஜிஆரின் தாய் கழகமான திமுகவில் தான் அனைவரும் சேர்ந்திருப்பதாக நிகழ்ச்சி. மக்கள் திலகம் எம்ஜிஆர் இருந்த தாய் கழகமான திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான் திரும்பி இருக்கிறார். அவரையும் அவருடன் நம்முடைய இயக்கத்திற்கு திரும்பி இருக்கக்கூடிய உடன்பிறப்புகளையும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை தொண்டனா நான் மனமு வந்து வரவேற்கிறேன். மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கு நீங்கள் மட்டுமல்ல, நானும் ரசிகன் தான். விசுவாசத்திற்கு அடையாளம் ஓ பன்னீர்செல்வம், துரோகத்தின் அடையாளம் எடப்பாடி பழனிசாமி என மு.க.ஸ்டாலின் கடும் விமர்சனம். தன்னை காத்துக் கொள்வதற்காக அதிமுகவையே பாஜகவிடம் அடகு வைத்து விட்டார் எனவும் காட்டம். சகோதரர் ஓபிஎஸ் அவர்களை பற்றி புகழ்ந்து பேசியிருக்கிறார். விசுவாசத்திற்கு ஒரு ஓபிஎஸ்னா துரோகத்திற்கு அடையாளமாக இருக்கிறவர் தான் பழனிசாமி அவர்கள். கூவத்தூர்ல அம்மையார் சசிகலா காலில் ஊர்ந்து தவழ்ந்து போய் முதலமைச்சராயிட்டு அந்த அம்மையாரை நோக்கிய நீ எனக்கு பதவி வாங்கி தந்தாயா என்று ஒருமையிலே கேட்டவர் தான் பழனிசாமி அவர்கள். எம்ஜிஆர் ஆரம்பித்து ஜெயலலிதா வழிநடத்திய அதிமுக இன்று இல்லை என ஓ பன்னீர்செல்வம் பேச்சு. சுயநல அரசியலால் அதிமுக இன்றைக்கு அபகரிப்பு திமுக மாறியிருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி மீது விமர்சனம். தொண்டர்களின் உரிமை பறிக்கப்பட்டது. அம்மா வழிநடத்திய அதிமுக இன்றைக்கு இல்லை. தனக்கான தன் பதவியை மட்டுமே குறியாக கொண்ட ஒருவரின் ஒரு சுயநல அரசியலால் எம்ஜிஆர் உருவாக்கிய அண்ணா திமுக அபகரிப்பு திமுக இன்றைக்கு மாறியிருக்கிறது. பெரியார் தந்த திராவிட சித்தாந்தத்திற்கு எதிராகவும் அண்ணா தந்த சமூக நீதிக்கு முரணாகவும் செயல்பட்டு வருகிறது. கொடுத்தவை பொய் வாக்குறுதிகள், திறந்தவை யாவும் அதிமுக திட்டங்கள், ஸ்டிக்கர் ஒட்டுவதுதான் திராவிட மாடல். அந்தியூர் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் இபிஎஸ் கடும் விமர்சனம். தமிழ்நாட்டில் பெண்கள் உள்ளிட்ட யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத நிலை நீடிப்பதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. கஞ்சா உள்ளிட்ட போதைப்பொருள் விற்பனையால் இளைஞர்கள் சீரழிந்து வருவதாகவும் வேதனை. எங்க பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு,
பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை. இன்னைக்கு எல்லாம் போதை ஆசாமிகள்னால இந்த பிரச்சனை நடக்குது. இப்படி சர்வசாதாரணமா கொலை நடக்குது. இதுக்கு என்ன காரணம்? எல்லாம் கஞ்சா போதை ஆசாமிகள். இன்றைக்கு இந்த ஆட்சி வந்ததிலிருந்து இன்று வரை போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுக்க முடியல. ஏன்னா பாதி பேர் அந்த போதைப் பொருள் விற்பனையில ஆளுங்கட்சி சேர்ந்தவர்கள் ஈடுபட்டு காரணத்தினால காவல்துறை அவர்களை கட்டுப்படுத்த முடியல. கடந்த 4 ஆண்டுகளில் 5 லட்சம் கோடி கடன் வாங்கியதுதான் திமுக அரசின் சாதனை என இபிஎஸ் விமர்சனம். சொத்து வரி, மின் கட்டணம் உள்ளிட்ட அனைத்து வரிகளையும் உயர்த்திய முதலமைச்சருக்கு மக்கள் பாடம் புகட்ட வேண்டும் எனவும் வலியுறுத்தல். ஐந்தாண்டுல 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க. இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற மக்கள் மீது கடன் சுமை சுமத்தியதுதான் இந்த ஆட்சியுடைய சாதனை. வேற எந்த சாதனையும் கிடையாது. தவேக ஆட்சிக்கு வந்தால் 60 வயது வரை உள்ள மகளிருக்கு மாதந்தோறும் உரிமைத் தொகை 2500 ரூபாய் வழங்கப்படும் என விஜய் அறிவிப்பு. பெண்கள், குழந்தைகள், முதியோர் பாதுகாப்புக்காக தனித்துறை உருவாக்கப்படும் என்றும் உறுதி. மக்கள் அரசு இனி 60 வயது வரை உள்ள அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் 2500 ரூபாய் வழங்கப்படும் என்பதை பெருமகிழ்வுடன் அறிவிக்கிறோம். அன்னபூரணி சூப்பர் 6 திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆண்டுக்கு 6 கேஸ் சிலிண்டர்கள் இலவசமாக வழங்கப்படும் என விஜய் அறிவிப்பு. பெண்களுக்கு எதிரான வழக்குகளை விசாரிக்க அஞ்சலை அம்மாள் அதிவிரைவு பெண்கள் நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என்றும் வாக்குறுதி. தமிழகம் முழுவதும் இருக்கும் பெண்களின் மனதை அறிந்து நம் எண்ணத்தில் தோன்றியதுதான் இந்த அன்னபூரணி சூப்பர் 6 திட்டம். இத்திட்டத்தின்படி ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வருடத்திற்கு 6 கேஸ் சிலிண்டர்கள் கட்டணமின்றி வழங்கப்படும். அண்ணன் சீர்திட்டத்தின் கீழ் இளம் பெண்களுக்கு திருமணத்தின் போது 8 கிராம் தங்கமும் தரமான பட்டு சேலையும் வழங்கப்படும் என விஜய் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் பிறக்கும் குழந்தைகளுக்கு தாய்மாமன் சார்பில் தங்க மோதிரம் மற்றும் பேபி வெல்கம் கிட் உள்ளிட்டவை வழங்கப்படும் என உறுதி. நம் தங்கைகளின் திருமணத்திற்காக 8 கிராம் அதாவது 1 பவுன் தங்கமும் 1 பவுன் தங்கமும் தரமான பட்டு சேலையும் தாய் வீட்டில் இருந்து அண்ணன் சீராக அளிக்கப்படும். ஒன்றாம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவ மாணவிகள் படிப்பை நிறுத்தாத வகையில் பெற்றோர் அல்லது பாதுகாவலருக்கு ஆண்டுக்கு 15,000 ரூபாய் நிதி உதவி. காமராஜர் கல்வி உறுதி திட்டத்தின் கீழ் கல்வி இடைநிற்றலை தடுக்கும் வகையில் திட்டம் செயல்படுத்தப்படும் என விஜய் அறிவிப்பு. 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை எந்த குழந்தையும் கல்வி இடைநிற்றலுக்கு ஆளாகவே கூடாது என்று எண்ணுகிறோம். அந்த எண்ணத்தின்படி நம் விருப்பத்தை நிறைவேற்ற இடைநிற்றலே இல்லாமல் செய்வதற்காக ஒவ்வொரு தாய்க்கும் அல்லது பாதுகாவலருக்கும் ஆண்டுதோறும் 15,000 ரூபாய் பொருளாதார உதவி 15,000 ரூபாய் பொருளாதார உதவி தொகையாக வழங்கப்படும்.
பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கும் வகையில் ராணி வேலு நாச்சியார் பாதுகாப்பு படை என மாநிலம் முழுவதும் 500 குழுக்கள் அமைக்கப்படும் என விஜய் வாக்குறுதி. பள்ளி மற்றும் ரேஷன் கடைகளில் சானிட்டரி நாப்கின்கள் இலவசமாக வழங்கப்படும் என்றும் அறிவிப்பு. பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் ராணி வேலு நாச்சியார் படை ஏற்படுத்தப்படும். இந்த திட்டத்தின் கீழ் மாநிலம் முழுவதும் 500 குழுக்கள் அமைக்கப்பட்டு பெண்கள் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். பொது விநியோகம் நடக்கும் இடங்களான ரேஷன் கடைகள் மற்றும் பள்ளிகள், கல்லூரிகள் மூலம் அனைத்து பெண்களுக்கும் விலையில்லா சானிட்டரி பேட்ஸ் வழங்குவது உறுதி செய்யப்படும். எனக்கு ஏற்படும் பிரச்சனையை பற்றி யாரும் கலங்க வேண்டாம். விவாகரத்து குறித்த சர்ச்சைக்கு தாவேக தலைவர் விஜய் விளக்கம். அப்புறம் ரீசெண்டா இருக்கிற நிறைய பிரச்சனைகள்ல சில பிரச்சனைகள்லாம் ஓடிட்டு இருக்கு இல்லையா, அதெல்லாம் நீங்க அதுக்கு போராடி ஹர்ட் ஆகுறதெல்லாம் நான் பார்க்குறேன். அதை பார்த்து எனக்கு ஹர்ட் ஆகுது. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நாமளும் நீங்களும் சேர்ந்து மக்களுடைய பிரச்சனைகளை மட்டும் பார்ப்போம். சரிங்களா? அவ்வளோலாம் ஹர்ட் ஆகுதுங்க, அதெல்லாம் வருத்தலாம் கிடையாது. சரியா? தாவேக தலைவர் விஜய் வெளியிட்ட தேர்தல் அறிக்கை என்பது வெத்துவேட்டு என அமைச்சர் கீதா ஜீவன் விமர்சனம். பொது வெளிகளில் திமுகவை திட்டும் சிலர் பாஜகவை எதிர்த்து பேசுவதே இல்லை என விஜய் மீது காட்டம். விளிம்பு நிலையில் உள்ள மக்கள், பெண்களாக இருக்கட்டும், இளைஞர்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமான முதியோரை எல்லா திட்டத்தை நிறைவேற்றி செய்து கொண்டு வருகிறோம். அதனால் மக்கள் ஏற்கனவே சொன்னதை செய்கிற, சொல்லாதையும் செய்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் நம்புவாங்க. இதெல்லாம் சொல்ல போனால் வெத்து வேட்டுன்னு தான் சொல்லுவோம். ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். அவருடைய பெண்கள், குழந்தைகள் மற்றும் முதியோருக்கான தனித்துறைன்னு சொல்கிறார். ஏற்கனவே பெண்கள், குழந்தைகள், முதியோர் மற்றும் திருநங்கைகளுக்கு தான் தனித்துறை, சமூக நலத்துறை. அது தெரியாமல், அதனால் எல்லாரும் கற்றுக்கிட்டு வரட்டுங்க. அவங்க விஜய் ஆட்சிக்கு வர வாய்ப்பு உள்ளதா? தனியாக ஆட்சி அமைக்க முடியுமா என பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் கேள்வி. விஜயின் மகளிர் தின வாக்குறுதிகள் என்பது வாய்ப்பே இல்லை ராஜா என்பது போல்தான் என விமர்சனம். புதிதாக வந்திருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி இந்த அளவிற்கு வாக்குறுதிகளை அள்ளி கொடுக்கிறார்கள் என்றால் நிச்சயமாகவே ஆட்சிக்கு வருவதற்கு அவர்களுக்கு வாய்ப்பிருக்கிறதா என்று மக்கள் சந்தேகப்படுவார்கள். விஜய் அவர்கள் தனியாக நின்று ஆட்சி அமைப்பார்கள் என்று யாராவது நம்ப முடியுமா என்றால் ஒருத்தரால நம்ப முடியாது. விஜய் கட்சி இன்று தனிப்பெரும்பான்மையோடு தமிழகத்தில் ஆட்சி அமைக்குமா? அரசாங்கத்தை அமைப்பார்களா? நிச்சயமாக இல்லை. திரு விஜய் அவர்கள் வாக்குறுதியை கொடுத்திருக்கிறாரு. ஆட்சிக்கு அவர் வரப்போறதில்லை. பெண்ணாக என்ன கொடுத்தாலும் பெண்களுக்கு சரிங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனா வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா வாய்ப்பு இல்ல ராசா. அதுதான். திமுக கூட்டணியில் சிபிஐக்கு தொகுதி ஒதுக்கீட்டில் தாமதம் ஏன் என சிபிஐ மாநில செயலாளர் வீரபாண்டியன் விளக்கம். பாஜகவை வீழ்த்துவதே தங்களது முதல் கடமை என திமுக தொகுதி பங்கீட்டு குழுவை சந்தித்த பிறகு பேட்டி. இன்றுள்ள தமிழக இந்திய அரசியல் சூழலில் தமிழ்நாட்டில் பிஜேபியை வீழ்த்துவதுதான் எங்கள் அரசியல் முதல் கடமை. அதாவது பிரைமரி ஆப்ஜெக்டிவ் என்பது பிஜேபியை வீழ்த்துவது தான். ஏனென்றால் அது பதற்ற அரசியலை சுமந்து வருகிறது, ஒற்றுமையை கெடுக்கிற அடிப்படைவாத அரசியலை சுமந்து வருகிறது. எனவே அதை வீழ்த்துவதுதான் கம்யூனிஸ்டுகளின் முதல் அரசியல் நிலை. அதில் எந்த விதமான சமரசத்திற்கும் இடமில்லை. இரண்டாயிரத்தி 26 தேர்தலில் காங்கிரஸ் கட்சியில் பெண்களுக்கு 33% இடங்களை வழங்க வேண்டும். தமிழ்நாடு காங்கிரஸ் ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என கார்த்தி சிதம்பரம் எம்பி கோரிக்கை.
கொடுக்க வேண்டிய இடத்துல இருந்தனா நிச்சயமாக 33% பெண்களுக்கு கொடுப்பேன். ஏன்னா ஒன்று தெளிவா சொல்லுங்க, 33% இடஒதுக்கீடு வேணும்னு கேட்கிறோம், எல்லா கட்சியும் கேட்குது. ஆனா நடைமுறைப்படுத்துறதுக்கு எந்த விதமான தடையும் கிடையாது, எந்த சட்ட தடை கிடையாது. நம்ம நினைச்சா கொடுக்கலாம், எந்த கட்சியும் கொடுக்கறது இல்ல. திரிணாமுல் காங்கிரஸும் பிஜு ஜனதா தள தவிர எந்த கட்சியும் கொடுக்கறது இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி முன்னுதாரணமாக இருந்து 3% பெண்களுக்கு கொடுக்க வேண்டும். புதுச்சேரியில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களை அறிவித்தார் சீமான். 50% பெண்களுக்கு வாய்ப்பு. பாண்டிச்சேரியிலே திருபுவனை சட்டமன்ற தொகுதியிலே என் அன்பு இளவல் பொறியாளர் க. ரஞ்சித் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அவர்களுக்கு உங்கள் மதிப்புமிக்க வாக்கை தந்து வெற்றி பெற செய்யுங்கள். அதைப் போலவே பாண்டிச்சேரி ஊசூடு சட்டமன்ற தொகுதியில் என் அன்பு தங்கை வழக்கறிஞர் கௌரி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அவர்களுக்கு உங்கள் மதிப்புமிக்க வாக்கை தந்து வெற்றி பெற செய்யுங்கள். ஓட்டு போட போகும் பெண்ணை ஒதுங்கி நிற்காத. புதுச்சேரியில் பாட்டு பாடி வாக்கு சேகரித்த நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான். ஓட்டு போட போற பொண்ண ஒதுங்கி நிக்காத, ஓட்டு போட போற பொண்ண ஒதுங்கி நிக்காத, கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத, உழைக்கி மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னாய, உழைக்கி மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னம். கோவை கல்லூரி மாணவி பாலியல் வன்புணர்வு சம்பவத்தில் சாகும் வரை சிறை தண்டனை என தீர்ப்பு பெற்ற பிறகும் மீசையை முறுக்கிவிட்ட குற்றவாளி கருப்பசாமி. கேமராவுக்கு போஸ் கொடுத்த கருப்பசாமியின் செயலை கண்டு மக்கள் அதிர்ச்சி. கோவை கல்லூரி மாணவி பாலியல் வன்புணர்வுக்குள்ளான சம்பவத்தில் கைதான 3 பேரும் குற்றவாளிகள் என தீர்ப்பு. கருப்பசாமி, கார்த்தி, தவசி ஆகிய 3 பேருக்கும் சாகும் வரை சிறை தண்டனை விதித்து நீதிபதி உத்தரவு. சென்னையில் திடீரென மாயமான ஐடி பெண் ஊழியர் ரெட்டேரி ஏரியில் சடலமாக மீட்பு. சென்னையில் வேலை திருச்சி நோக்கி சென்ற அரசு பேருந்து பிரேக் பிடிக்காததால் முன்னால் சென்ற வாகனத்தின் மீது மோதி விபத்து. பஞ்சப்பூர் புதிய பேருந்து நிலையம் திறக்கப்பட்டு 8 மாதங்களில் அடிக்கடி விபத்து ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ஈரோடு அருகே டேட்டிங் ஆப் மூலம் இளைஞரை வரவழைத்து செல்போன், பணத்தை அபகரித்த கும்பல். தன்பாலின ஈர்ப்பில் சென்ற இளைஞர் அளித்த தகவலின் பேரில் குற்றவாளிகள் 3 பேர் கைது. வாக்காளர் பட்டியலில் தனிச்சையாக வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளதற்கு எதிர்ப்பு. மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி தர்ணா போராட்டம். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2வது அமர்வு நாளை தொடங்குகிறது. சபாநாயகர் ஓம் பிர்லா மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்துள்ளதால் பரபரப்பு. மத்திய பிரதேச மாநிலம் பெதுலில் ஸ்கிராப் கிடங்கில் பயங்கர தீ விபத்து. பல மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்த தீயணைப்பு வீரர்கள். गैस एजेंसी का
அமெரிக்கா ஈரான் போரால் கச்சா எண்ணெய் விலை 2 ஆண்டுகளில் இல்லாத உயர்வை கண்டுள்ளது. ஒரு பீப்பாய்க்கு 9% விலை உயர்ந்து $93 விற்பனையாகிறது. இஸ்ரேல் அமெரிக்க படைகள் ஈரான் மீது தொடர் தாக்குதல். ஈரானின் சனஞ்சில் காவல் நிலையம் ஏவுகணைகள் மூலம் தாக்கி அழிப்பு. ஐக்கிய அரபு அமீரகம், கத்தார் உள்ளிட்ட வளைகுடா நாடுகள் மீதான தாக்குதலுக்கு மன்னிப்பு கோரினார் ஈரான் அதிபர் மசூத். அமெரிக்க தாக்குதலுக்கு தளமாக பயன்படுத்தப்பட்டதால் மட்டுமே அந்த நாட்டை தாக்குவோம் என்றும் திட்டவட்டம். போரில் முக்கிய திருப்பமாக ஈரானுக்கு ரஷ்யா உதவ தொடங்கியுள்ளதாக அதிர்ச்சி தகவல். அமெரிக்க ஆயுதங்களின் திறன், இருப்பிடம் குறித்த முக்கிய உளவு தகவல்களை ஈரானுக்கு அளிக்கும் ரஷ்யா. ஈரானில் கடந்த 3 நாட்களில் 42 கடற்படை கப்பல்கள் மற்றும் விமானப்படை தளங்கள் தகர்ப்பு. தகவல் தொடர்புகளை முற்றிலும் துண்டித்துவிட்டதாகவும் அதிபர் டிரம்ப் விளக்கம். கொலை மற்றும் பாலியல் வன்கொடுமை செய்யும் காட்டு மிராண்டிகள் சமூகத்திலிருந்து நிரந்தரமாக அகற்றப்பட வேண்டும். ஈரானில் நடக்கும் தாக்குதலை சுட்டிக்காட்டி அமெரிக்க அதிபர் டிரம்ப் அமெரிக்க உச்சி மாநாட்டில் பேச்சு. இந்தியா பாகிஸ்தான் இடையிலான போரில் தாம் தலையிடாமல் இருந்திருந்தால் பேரழிவாக இருந்திருக்கும். வரிகள் மற்றும் வர்த்தகத்தை பயன்படுத்தி போரை நிறுத்தியதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் மீண்டும் பேச்சு. கென்யா தலைநகர் நைரோபியில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கால் வீடுகள், வாகனங்கள் வெள்ளத்தில் மூழ்கியது. 20க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் மீட்புப் பணிகள் தீவிரம். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் 500க்கும் மேற்பட்ட மக்கள் ஆரத்தி எடுத்து கங்கையில் வழிபாடு. T20 உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் இந்திய அணியின் வெற்றிக்காக மக்கள் சிறப்பு பிரார்த்தனை. ஆல் இங்கிலாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டி. கனடாவின் விக்டர் லாயை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார் இந்தியாவின் லக்ஷ்யா சென். செக் குடியரசின் பிராக் நகரில் நடக்கும் சர்வதேச பிராக்ஸ் செஸ் போட்டி. 8வது சுற்றில் நடப்பு சாம்பியனான அரவிந்த் சிதம்பரம் நெதர்லாந்து ஜோர்டானை வீழ்த்தினார். இப்போ அந்த காரை யார் வச்சிருக்கா, அந்த காரை யார் ஓட்டுறார்னு எனக்கு என்ன தெரியும். விஜய் த்ரிஷா குறித்த கேள்விக்கு நடிகர் விமல் நகைச்சுவையாக பதில். இப்ப அந்த காரை யார் வச்சிருக்கா, அதாங்க எனக்கு வேலை. நீங்க என்ன அது இருந்தா இப்ப அந்த காரை யார் ஓட்டுறன்னு எனக்கு என்ன தெரியும். ஏங்க நீங்க வேற